அக்யூஸ்ட் திரைப்படத்தை இசை வெளியீட்டாவுக்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் வணக்கம். நான் கூட ஒரு அக்யூஸ்ட் தான். அந்த பட்டத்தை கொடுத்தவர் ராமநாதன் முரளி சார் ராமசாமி. என்ன 50 வருஷத்துக்கு மேல எந்த கட்சிக்காக பாடுபட்டாரோ அந்த கட்சியாலே அக்யூஸ்ட் ஆக்கப்பட்டவர் அழகப்பன். எந்த சங்கத்துக்காக 25 வருஷமா நான் டே நைட்டா ஒர்க் பண்ணமோ அந்த சங்கத்தாலே இப்ப நான் அக்யூஸ்ட் ஆகி நிக்கிறேன். இப்ப எனக்கு நம்ம உதயா எனக்கு இன்விடேஷன் கொடுத்து வரும்போது நான் இன்விடேஷன் நினைக்கல. ஏன்னா டெய்லி தயாரிப்பாளர் சங்கத்திலிருந்து எனக்கு கோர்ட் நோட்டீஸா வந்துட்டே இருக்கு. நான் வாங்கின நினைச்சு எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர் நேரம் எடுத்தாந்து கொடுக்குறாருன்னு நினைச்சுக்கிட்டேன். அந்த இன்விடேஷனை பார்க்கும்போது பார்த்தோன்னே என்ன உதயா எனக்கு அக்யூஸ்ட் இது கொடுத்துட்டு நீங்களே நேரம் வந்துட்டீங்களான்னு கோர்ட் ஆர்டர் எடுத்துட்டு வந்துட்டீங்களான்னு. சார் இது இன்விடேஷன் உண்மையாவே அதை பார்க்கும்போது அதனோட உழைப்பு இருக்குங்களா. அதாவது நான் உதயா நான் சொல்றேன், நேரம் வரும்போது நல்ல நேரம் வரும்போது நம்மளை சுற்றி நல்ல நண்பர்கள் வருவாங்க, கெட்ட நேரம் வரும்போது நம்மளை சுற்றி கெட்ட நண்பர்கள் வருவாங்க. நல்ல நேரம் வரும்போது நல்ல நண்பர்கள் வருவாங்க, கெட்ட நண்பர்கள் விலகுவாங்க. ஆனா உங்களுக்கு நல்ல நேரம் வந்திருக்கு. இப்ப நிச்சயமா எல்லாருமே மேடையில இருந்து இது அமையிறது இருக்குங்களா. சாதாரணமா பேசும்போது படத்தை பத்தி பேசுவாங்க. உங்களோட டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே அவங்க குடும்பத்தை பத்தி பேசுறாங்க. அவங்க குடும்ப உறுப்பினர்கள்லாம் வந்திருக்காங்க. இது ஒரு குடும்ப விழா மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம தமிழ் இண்டஸ்ட்ரி இருக்க எல்லாருமே இங்க ஒரு குடும்பமா அங்க 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாரையும் ஒரு மேடையில் நிக்க வைக்கிறது காரணம் உங்களுடைய நட்பு தான். அந்த நட்பு எங்க எல்லாரையும் ஒரு மேடை நிக்க வைக்கிறது. அந்த நட்பு ஒருவேளை நமக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் களையத்துக்கு ஒரு காரணமாக இருந்தா கூட அதை நான் ஒரு பெரிய சந்தோஷமா எடுத்துப்பேன். ஏன்னா அக்யூஸ்டுங்கிறது ஒரு தப்பான வார்த்தை இல்லை. முதல்ல அக்யூஸ்டுங்கிறது கன்விக்டட் தான் தப்பான வார்த்தை. அக்யூஸ்டுங்கிறது குற்றம் சாட்டப்பட்டவங்க. நாங்க குற்றம் ஏன்னா இன்னைக்கு ஆட்சியில் இருந்த எல்லாருமே அக்யூஸ்டா தான் இருந்திருக்காங்க. எல்லாருமேலும் குற்றம் சாட்டு இருக்கு, குற்றம் சாட்டப்பட்டிருக்காங்க. அதில் நிரபராதியா விடுதலை பண்ணப்பட்டிருக்காங்க, கன்விக்ட் ஆயிருக்காங்க. பெரும்பாலும் யாரும் கன்விக்ட் ஆனதில்லை. அது மாதிரி உங்க படம் பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, ரொம்ப உதயாவோட ஒரு பெரிய பிளஸ் என்னன்னா எல்லா அவமானங்களையும் சாப்பிட்டுட்டு அப்படியே சிரித்த முகத்தோடு இருப்பார். எந்த அவமானமும் அவர் கஷ்டப்படுத்தவே படுத்தாது. எவ்வளவு வேணாலும் அவமானத்தை கொடுங்க சிரிச்சுட்டே இருப்பார்.